ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டால் யூனிட். இந்த டால் யூனிட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த யூனிட் டால் யூனிட். இந்த டால் யூனிட்டோட கம்ப்ளீட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 யூனிட்ஸோட டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூஜா யூனிட், டால் யூனிட், க்ராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். க்ராக்கரி யூனிட், பூஜா யூனிட்டோட லேமினேட்ஸ் தான் இந்த இடத்துலையும் ஒட்டியிருக்கும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த யூனிட் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருந்தோன்னா நான் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ எடுத்ததுனால இது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம டால் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கிறது மெயின் ரீசனும் எப்படி நம்ம இது க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு வீட்டில் கிட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. கிட்ஸ் டாய்ஸ்லாம் எந்த இடத்துல வைப்பீங்க அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க. பட் என்னென்னா, ஒரு டால் யூனிட்டில் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அந்த யூனிட் கரெக்டாக எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பசங்களை ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் எடுத்து கொடுக்குறதோட இப்போ அவங்களே எடுத்துக்கிட்டு திருப்பி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் பேசிக் தான் இது. பெருசாக நம்ம இதில் எதுவுமே பண்ணலை. ஒரு யூனிட் தான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா, அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ன்றது கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ் பார்த்திங்கன்னா 4 டோர்ஸ் அப்படின்னா இது சிங்கிள் டோர் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா, இது 4 டோர்ஸ்ன்றது நம்ம போட்டிருக்கோம். இது சிங்கிள் டோர். இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே 1 ட்ரா, கீழே பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ். ஓவராலாக பார்த்திங்கன்னா அதோட யூனிட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இத்தனை டோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில்ஸ் காமிச்சிடுறேன். இதோட ஹேண்டில் டிசைன் பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படின்னா ஒரு ஹேண்டில் இருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ்ன்றது கொடுத்துருப்போம். ஒன்று கோல்டு, ஒன்று பார்த்திங்கன்னா ஒயிட். இதில் இருக்கிற கோல்டோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லா இடத்துல கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நான் கீழேருந்து காமிச்சிடுறேன். அப்போது பசங்க ஒரு 3 அடி, ஒரு 3 அடி, ஒரு 4 அடி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற யூனிட்டே பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு கிட்ஸோட டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே ஃபில் பண்ணணும், நீங்களே எடுக்கணும், நீங்களே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம யூனிட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய பெரிய டோர்லாம் ஒரு 2 டோரு 3 டோர் அந்த மாதிரி கொடுக்குறதோட இந்த மாதிரி அந்த திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது கிட்ஸுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே ஓப்பன் பண்ணிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபில் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க, திருப்பி உள்ளே போட்டுப்பாங்க. இந்த யூனிட் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா பசங்களுக்காகவே பார்த்திங்கன்னா இது க்ரியேட் பண்ணது இது. ஏன்னா நம்ம கிளைண்ட்டோட பையன் பார்த்திங்கன்னா ஒரு பையன்தான். அந்த பையனுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாம் பார்த்திங்கன்னா நான் 6th ஃப்ளோரில் அந்த யூனிட்டுக்காக நான் சொல்லியிருக்கணும். பட் என்னென்னா அதில் நான் சொல்ல முடியல. ஏன்னா கம்மியான டைமில் அதிகமான வீடியோஸ் இருந்தது. அதனால் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா கீழே என்ன ஃபாலோ பண்ணுறது சேம் அதே மாதிரி தான். கீழே ஆல்ரெடி டால் யூனிட்டோட வீடியோ நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது கொடுத்துருக்கும். இங்கே எதுக்காக ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வீட்டில் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நம்ம கிளைண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த இடத்துல ஓப்பன் கொடுக்கல. அதனால் இந்த கேபினெட்டே கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ராவர்ஸ். இந்த ட்ராவரில் ஆல்ரெடி சாவி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆணி வச்சு மாட்டிட்டு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சாவிலாம் எடுத்துகிட்டு போவீங்க. வாட்சஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸ் நிறைய இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின் டோர்லேருந்து இந்த இடத்துல ஒரு ட்ராவர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருப்போம். எங்களோட கம்பெனியில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்காண்டி செப்பரேட்டாக வுட் ஒர்க்குன்றது பண்ணியிருப்போம். அதனால் ஒரு மெயின் டோர் வருது அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு வெளியே வர்றோம் அப்படின்னா எங்கேயாவது போகிறதோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சிடணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் க்ரியேட் பண்ணது ஹெல்மெட்டுக்காக.
ஹெல்மெட் வந்து இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று, 2 இருந்தது அப்படின்னா 2 வந்து வைக்கிற மாதிரி தான் இந்த இது வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதோட கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து சென்சார் வச்சு நம்ம பண்ணியிருப்போம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் ஏன்னா இப்போதைக்கு வந்து கிளைண்ட்டுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டோரேஜுக்காக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு 2 டோர்ஸ். இந்த 2 டோர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் வந்து மூவபிள். இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைனை வந்து பண்ணுது. ஏன்னா இதோட 2D 3Dலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைனானது வந்து கொடுத்துருப்போம் இதில். ஏன்னா இப்போ வெளியே இருந்து வரோம் அப்படின்னா பேக் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்ரூம்லேயோ இல்லைன்னா ஹால்லேயோ வந்து சோஃபாலேயோ எங்கேயோ வந்து போடுற மாதிரி இருக்கும். அது எடுத்துகிட்டு போயிட்டு தான் வார்ட்ரோப்லேயும் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி யூனிட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட செல்ஃப் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். பேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி மேலே வந்து கொடுத்துருக்கோம். நான் அதுவும் காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேக் வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து சைடில் வந்து வைப்பீங்க, அப்படி இல்லைனா இந்த இடம் வந்து கேப் இருக்குது, இந்த இடத்துல வச்சுருவோம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இதே ஸ்பேஸ் தான் கீழே வந்து பண்ணிக்கோங்க. 6th ஃப்ளோரில் வந்து பண்ணியிருப்போம். அந்த டிசைன் வந்து இந்த டிசைனோட நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அதே டிசைன் தான் இதுவும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து டோர்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டுருங்க, நான் உள்ளே வந்து வீட்டுக்குள்ளெலாம் செப்பல்லாம் வந்து நான் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால வந்து ஃபுல்லாக டோர் வந்து போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து 2 டோர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 டோர்ஸ். நான் கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இன்வெர்ட்டர் வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூவபுள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து செல்ஃப்ன்றது வந்து கிடையாது, கொஞ்சம் மேலே தான் வச்சுருந்தோம். பட் என்னென்னா இப்போதைக்கு வந்து கீழே வைக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இன்வெர்ட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் சைட்லேயே வந்து 24/7 வந்து கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பவர் பாயிண்ட்ஸ் மட்டும் பில்டர் வந்து கொடுத்தது அப்படியே வந்து வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ன்றது வந்து வச்சுக்கலாம். இது வந்து 2 டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து 2 செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து 3 ப்ரொவிஷன் இருக்கும், 1 2 3. இந்த யூனிட் வந்து க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து எங்களோட கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா 2Dலையும் 3Dலையும் வந்து இதோட செல்ஃப்ன்றது வந்து கிடையவே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டில் பேட், அதுக்கப்புறம் வந்து பேட், அதுக்கப்புறம் ஃபுட்பால், இந்த மாதிரிலாம் விற்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணது. பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போதைக்கு வந்து செல்ஃப் போட்டுருவோம், ஏன்னா இப்போதைக்கு வந்து நவீன் வந்து செல்ஃப் வந்து போடலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேணும்னா வராது அப்படின்றதுக்காக செல்ஃப் வந்து போட சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸ் தான். இது வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. பட் என்னென்னா இது நம்மளுக்கு வந்து டால் யூனிட். இந்த டால் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு யூனிட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவை தான். பட் என்னென்னா இதுவே வந்து வேறு இடத்துல வந்து இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட். அது மெயின் டோர் ஓப்பன் பண்ண பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட் வந்து வேறு இடத்துல இருந்தது அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் ப்ராக்டிக்கலாக வந்து சொல்கிறேன். சில பேருக்கு வந்து பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து சிங்கிள் டோர். இந்த சிங்கிள் டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கலர் லேமினேட்ஸ், ஒரு சைடு வந்து இன்னர் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இன்னர் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 3 வீடியோவில் வந்து நான் காமிக்கல. இன்னர் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ன்றது வந்து இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கலர் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த யூனிட் வந்து க்ரியேட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ரிமோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக வந்து எங்கே இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். பட் என்னென்னா இந்த யூனிட் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். பட் என்னென்னா நிறைய வந்து அதுக்கப்புறம் ஒய்ஃபைலேருந்து வர்ற கேபிள்ஸ் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து சார்ஜஸ், அது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து விற்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஹெல்மெட் வந்து வைக்கணும், அதுவே டோர் வந்து நீங்கள் போட்டுருக்கலாமான்ட்டு யோசிக்கலாம். பட் என்னென்னா போகும்போது வந்து மறந்துடக்கூடாது, ஹெல்மெட் வந்து நான் விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்ட்டு. அதுக்காக வந்து போனதுக்கப்புறம் வந்து இங்கே ஹெல்மெட் வந்து விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக
கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னதுக்காக தான். இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த யூனிட் வந்து போட்டுக்கிட்டாங்க. இந்த யூனிட் வந்து நீங்கள் போடணுமா அப்படின்னா அது எனக்கு தெரியல. இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீடு இருக்குது. நீடு இருக்கிறதுனால தான் போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு நீடு இல்லைன்னா விட்டுருங்க. பட் என்னென்னா இந்த மாதிரி யூனிட்லாம் கூட கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இந்த லேமினேட்ஸ் வந்து ஃப்ராஸ்டட் லேமினேட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த லேமினேட்ஸ் வந்து ஃப்ராஸ்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க லேமினேட்ஸ் வந்து எஸ்எம்டி, அதுக்கப்புறம் எஸ்ஹெச்என் அந்த மாதிரிலாம் இல்லாமல் க்ளாஸி ஃபினிஷிங்கிறது வந்து நம்ம இதில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற லேமினேட்ஸோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸி ஃபினிஷிங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே கிடைக்கும். இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.